Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Grade 10 Maths Chapter 2 Polynomials இந்த டாப்பிக்கோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்ஸ்லேருந்தே போகலாம். டேர்ம்ஸ் என்ன பார்க்கலாம், ஸ்பிட் பை ப்ளஸ் அண்ட் மைனஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். 4x + 3 இது வந்து 4xன்றது ஒரு டேர்ம், 3ன்றது அனதர் டேர்ம். நெக்ஸ்ட் 2x - 1 அதே மாதிரி தான் மைனஸால் ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு 2 டேர்ம் கிடைக்குது. நெக்ஸ்ட் 3x² - 4x + 3 உங்களுக்கு 3 டேர்ம் கிடைக்குது. ஸோ 3 டேர்ம்ஸ். இல்லை 3x ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 என்னது நம்பர் பார்ட். 3xன்றது ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் டேர்ம், ஏன்னா ப்ளஸ்ஸாலேயும் எதுவாகல மைனஸாலேயும் எதுவும் ஒரு சிங்கிள் டேர்ம் மட்டும் இருக்குது. அதில் இந்த 3ன்றது ஒரு நம்பர் பார்ட், ஆல்சோ கால்ட் அஸ் கோஎஃபிஷியன்ட். எப்போவுமே வேரியபிள்ஸ் இருக்குது, ஏலேருந்து இசட் இருக்க வரது எல்லாமே வந்து நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸில் வரது எல்லாமே வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். ப்ளஸ் அண்ட் மைனஸால் ஸ்ப்ளிட் பண்ணி டேர்ம்ஸில் ஒரு நம்பர் மட்டும் இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பற்றி பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ்லாம் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேர்ம்ஸ் வழியாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். மோனோனாலே என்னது சிங்கிள், பைனாமியல்னா 2, ட்ரைனாமியல்னா 3. ஸோ மோனோமியல்னால் ஒரே ஒரு டேர்ம் இருக்கிறதா மோனோமியல் சொல்லுவாங்க. 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பைனாமியல், 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ட்ரைனாமியல். ஸோ சிங்கிள் டேர்ம்னால் எனக்கு தெரியும் ஒரே டேர்ம் தான் இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு எதுவும் ஸ்ப்ளிட் ஆகல. பைனாமியல்னால் ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் அது மாதிரி வச்சு 2 டேர்ம்ஸ் கிடைக்குது. ஓகேவா, 2xன்ற ஒரு டேர்ம், 3ன்ற ஒரு டேர்ம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரைனாமியல் பாருங்கள், 5x² + 3x + 2ல் 3 டேர்ம்ஸ் கிடைக்கிது. ஸோ 5x² ஒரு டேர்ம், 3x ஒரு டேர்ம், 2 டேர்ம். நெக்ஸ்ட் எனிதிங் பவர் 0 வந்து 1. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 2x பவர் 0, 2 × x பவர் 0. x பவர் 0 வந்து என்னது 1. ஸோ 2 × 1 2. ஸோ அதை தான் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக எழுதியிருக்கோம். ஸோ 1 அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல x பவர் 0, y பவர் 0, u பவர் 0, எனிதிங் ஏதாவது நம்பர் பவர் 0 எல்லாமே வந்துட்டு 1 தான். எனிதிங் பவர் 0 1 அதை மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாலினாமியல் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா பாலினாமியல் ஆஃப் எக்ஸ், அதாவது p ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், டிகிரிஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ். டிகிரி மீன்ஸ் ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இன் பாலினாமியல். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக பார்த்தது டேர்ம்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிகிரிஸ். டிகிரிஸ் தான் அது பவர் வச்சு. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் டேர்ம்ஸ் வச்சு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோமா. இது வந்து பவர்ஸில், பவர்னால் அது சூப்பர் ஸ்கிரிப்ட், அதாவது எக்ஸ் பவர். அதில் என்ன இருக்குது, பவர்ஸில் என்ன இருக்குது. இப்போ x பவர் 5 இருக்குது, x பவர் 3 இருக்குன்னா x பவர் 5 தான் பெரிய டிகிரி. ஓகேவா. ஸோ அப்போ அதுதான் நம்ம வந்து டிகிரி ஆஃப் பாலினாமியல் எடுத்து எழுதணும். அந்த டிகிரி மீன்ஸ் ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இன் பாலினாமியல். நெக்ஸ்ட் லீனியர் பாலினாமியல். லீனியர்னா இது சிங்கிள் பாலினாமியல். டிகிரி ஆஃப் பவர் 1. ஓகேவா. வேல்யூஸ் வந்து என்ன வேல்யூஸ்னாலும் இருக்கலாம், டெசிமலில் இருக்கலாம், ஸ்கொயர் ரூட்ஸில் இருக்கலாம், ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கலாம். பட் எக்ஸ் வேல்யூ பவர் 1 தான் இருக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோ இல்லைனா வந்து டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ நியூமரேட்டரில் ஒரு லீனியராக ஒரு லைனில் எக்ஸ் இருக்கணும். பவர் 1 2 3 அது மாதிரி இருக்கலாம். ஸ்கொயர் ரூட்லேயும் டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா ஏன்னா பவர் -1x ஆயிரும். இப்படி இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2x - 3 எக்ஸ்னால் x பவர் 1 இருக்கா. ஸோ √3x இருக்கலாம், வேறு நம்பர்ஸ் கூட இருக்கலாம் பட் ரூட்டில். பட் எக்ஸ் வேல்யூ வந்துட்டு ரூட்டில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு √5x - 3 2/3 u பவர் 1 + 1, தென் 2y பவர் 1, 2z பவர் 1, w பவர் 1, இந்த மாதிரி என்ன வேரியபிள்ஸ்னாலும் இருக்கலாம் பட் பவர் 1 இருக்கணும். குவாட்ரேட்டிக் பாலினாமியல்னா டிகிரிஸ் ஆஃப் பவர் 2. ஸோ y² - 5y பவர் 0 அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் இருக்குன்னு அர்த்தம், அதாவது y² - 5. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு 2x² - 5x + 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பவர் எது 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 - x² + √3x. இதுலேயும் பார்த்துங்க x² தான் ஹையஸ்ட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 5x² - 7x + 2. அப்போ என்ன அர்த்தம், இல்லை ஹையஸ்ட் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா x² தான் வந்து ஹையஸ்ட் டிகிரி. ஏன்னா வந்து மற்ற எல்லாம் 1, அதுக்கப்புறம் வந்து x பவர் 0. இங்கே கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எனிதிங் பவர் 0 1, அதாவது x பவர் 0 வந்துட்டு 1 எழுதியிருக்கேன். 2 × 1 2 ஆச்சு. நெக்ஸ்ட்டு 2u² + 5x - 3. இது 5u - 3. நெக்ஸ்ட்டு யூவோட டிகிரி என்னது 2. இதான் வந்து என்னது ஹையஸ்ட் டிகிரி. ஸோ u² தான் என்னது நமக்கு ஹையஸ்ட் டிகிரி, ஹையஸ்ட் பவர். நெக்ஸ்ட்டு கியூபிக் பாலினாமியல்ஸ். கியூபிக் பாலினாமியல்ஸ் தான் என்ன இருக்கும், டிகிரிஸ் ஆஃப் பாலினாமியல் இஸ் 3, அதாவது பவர் 3ல் இருக்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் 3x³ - 5x² + 10x - 1.
இதுலேயும் பாருங்கள் நமக்கு வந்து 3x³ x³ தான் நமக்கு வந்து ஹையஸ்ட் டிகிரி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் x² எக்ஸு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ நமக்கு ஹையஸ்ட் டிகிரிலேருந்து ஆரம்பிக்கிறது 3லேருந்து ஆரம்பிக்கிறது. அப்படின்னா இது பேர் என்னது? கியூபிக் பாலினாமியல். ஸோ டிகிரி பவரில் இருக்கிறது வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போது ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படின்னா ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிப்போம் எக்ஸுக்கு. ஓகேவா? த வேல்யூ ஆஃப் வேரியபிள் ஃபார் விச் த பாலினாமியல் பிகம்ஸ் ஈக்குவல் டு 0. த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் பாலினாமியல்ஸ் ஈக்குவல் டு டிகிரி. ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 2x + 3 = 0, 2x = -3. ஏன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் ஆப்போசிட் சைட் போகும்போது -3 ஆயிரும். ஏன்னா 0 - 3 -3 தான். நெக்ஸ்ட்டு x = -3/2. ஏன் வந்து இங்கே 2 வந்து கீழே வந்திருக்கு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 2x தான் எடுத்தோம், 2 × x. ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்காது, ஆப்போசிட் சைட் போகும்போது டிவிஷன் ஆகும். டிவிஷன் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அது மாதிரி தான் வைஸ் வர்ஸாக மாறிட்டே இருக்கும். ஸோ x = -3/2. இன் ஜெனரல் இது பாருங்கள், p of x = ax + b, p of k = ak + b. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னென்னாலும் இருக்கலாம். 0 ஆஃப் எ லீனியர் பாலினாமியல் அப்படின்னா x⁻1. ஓகேவா? ஸோ ஒன்லி 1/1 தான் இருக்குது. அதுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன்லி 1 பாலினாமியல் தான் கிடைக்கும். ஒரே ஒரு எக்ஸ் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா? அதுவே x² வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது ப்ராடக்ட் சம்லாம் வச்சு கிடைக்கும் போது உங்களுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். x³ வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வேல்யூஸ் கிடைக்கும். அதான் இதோட நேச்சர். ஸோ 0 ஆஃப் எ லீனியர் பாலினாமியல்லாம் என்னது? உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ அதை இப்போ பார்த்தீங்கன்னா x = -3/2ன்னு ஒரே வேல்யூ தான் கிடச்சிது. அதுவே பாருங்கள், ஒரு 2x² + 3x + 4 இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 2 எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ x²னா 2 வேல்யூ, x³ உங்களுக்கு 3 எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அதுதான் இங்கே மெயின் பண்ணுறாங்க. 0 ஆஃப் எ லீனியர் பாலினாமியலில் அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ கேவோட வேல்யூ பார்த்திங்கன்னா -b/a, அதாவது கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட். அது இது மாதிரி தான் நமக்கு ஜென்ரலாகவே கிடைக்கும். அதோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவாக k = -b/a அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியர் பாலினாமியலுக்கு நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும், அதாவது ஒரே ஒரு எக்ஸ் டேர்ம் தான் கிடைக்கும். அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா -b/a. அதாவது இப்போ 2x + 3 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2ன்றதை நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கணும், 3ன்றதை நம்ம வந்து பின்னு எடுத்துக்கணும். இதை டேரெக்டாகவே நம்ம இது மாதிரிலாம் சால்வ் பண்ணி இங்கேருந்து மைனஸை கொண்டு போயிட்டு இது மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிவிஷனில் கொண்டுட்டாலாம் தேவையே இல்லை. வேல்யூவை ஜஸ்ட் டேரெக்டாக இதில் x = -b/a, அதாவது b வேல்யூ வந்து 3 -3 மைனஸ் வந்து ஃபார்முலே இருக்குது. அப்புறம் 2 வந்து என்னது a மாதிரி தான் குவாட்ரட்டிக் அண்ட் கியூபிக் பாலினாமியலுக்கும் ஃபார்முலாஸ் கிடைக்கும். அதுதான் ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்போம். இப்போ ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஃபிக்கல் எக்ஸாம்பிள். ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p of x, தட் இஸ் பாலினாமியல். p of x என்னது? பாலினாமியல் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாலினா அர்த்தம் மெனி, அதுதாங்க மீன் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னால் என்ன அர்த்தம்னா how many times touches at x axis. ஸோ எத்தனை வாட்டி x ஆக்சிஸில் டச் ஆகுது. ஏன்னா பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதில் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸில் எந்த வேல்யூ டச் ஆகுது, எந்த லைன் டச் ஆகுது, அதுதான் வந்துட்டு நமக்கு வந்து பாயிண்ட்டை நம்ம எடுத்து எழுதுவோம். லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா x and x' போட்டிருக்கேன். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூஸ், இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் எக்ஸ் வேல்யூஸை வந்து x', மேலே வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு y ஆக்சிஸ், மேலே இருக்கிறது வந்து பாசிட்டிவ் y, கீழே இருக்கிறது வந்து நெகட்டிவ் y. கிராஃபில் பார்த்தீங்கன்னா 4 குவாட்ரன்ட்ஸ் பிரித்து எழுதியிருக்காங்க. பட் இந்த சாப்டருக்கு அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் பேசிக்காக என்னென்ன குவாட்ரண்ட்னா என்ன, எங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ், ஃபஸ்ட் இருக்கிறத வந்து எப்போவுமே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் கோஆர்டினேட்ஸ்லேயே எக்ஸ் அண்ட் ஒய் தான் எழுதுவாங்க. ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் = 1 அப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகிறது மட்டும் தான், எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் வந்து டச் ஆகி போகிறது மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து எழுதுவோம். ஓகேவா? எத்தனை வாட்டி டச் ஆகி போதோ அத்தனை கவுண்ட்ஸை எடுத்து தான் நம்ம வந்துட்டு 1 2 3 நம்பர் போட்டு எழுதுவோம். இதுதான் வந்து நம்ம எக்ஸசைஸ் 2.1ல் ஃபுல்லாகவே இருக்குது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 1 பாயிண்ட் டச் ஆகி போகுது. இங்கே செகண்ட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் = 2. எதனால் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் பாருங்கள் 1 2 2 இடத்துல டச் ஆகுது. ஸோ அதனால் 2. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் = 4 அப்படின்னா 4 இடத்துல டச் ஆகிடுச்சுன்னா அது வந்து என்னது? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் = 4. அதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் தான், ஒய் ஆக்சிஸ் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இது டச் ஆகுதோ, எத்தனை இடத்துல டச் ஆகுதோ அதுதான் வந்து நம்ம நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக எடுக்கிறோம். ஏன்னா பாலினாமியல் ஆஃப் எக்ஸ்ன்றனால எக்ஸ் அந்த ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி எத்தனை வேல்யூ வருதோ அதுதான் நம்மளோட ஃபைனல் பாயிண்ட்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் = 4. ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்கிறனால 4. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் = 7. அது அந்த சைன் வேவ் போது பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி டச் ஆகிருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக எழுதுங்க.
இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எ பாலினாமியல். இதில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் வந்து லீனியர் பாலினாமியல். லீனியர் பாலினாமியல்னால் என்னது? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, அதாவது எக்ஸ் பவர் 1, அதாவது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் வந்துட்டு மைனஸ் பி பை ஏ, அதாவது டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு மைனஸ் பி அந்த பக்கம் கொண்டு வராங்க. அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஏன்னா ஏ வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறனால ஸோ எக்ஸ் இந்த பக்கம் இருக்கும். அதுதான் வந்துட்டு மைனஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம். பி வந்து என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏ வந்து என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட ஒரு கோஎஃபிஷியன்ட் தான் இந்த ஏ வேல்யூ, அதனால் அப்படி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட்டிக் பாலினாமியல் அப்படின்னா என்னது? உங்களுக்கு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுக்கு வந்து ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்குது, அது நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம பேசிக்காக ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி வந்து நம்ம எப்போவுமே ப்ராடக்ட் அண்ட் சம் மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ சம் ஆஃப் இட் 0, அதுக்கூட ஃபார்முலா என்னன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்திருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இதில் குவாட்ரேட்டிக் பண்ணுவேன். ஏன்னா பவர் டிகிரி, எக்ஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டிகிரி பார்த்தீங்கன்னா 2, அதனால் உங்களுக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்கும். அதனால தான் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுக்கிறாங்க. அதை வந்து சம் ஆஃப் இட் ஜீரோஸ் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ, அதாவது நீங்கள் சம் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் இட் ஜீரோஸ்னால் என்னது? எப்படி எடுப்பீங்க? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதாவது ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதிட்டு சி பை ஏ. எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வெரிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 7, தென் சி ஈக்குவல் டு 10. இந்த ப்ராப்ளம் இப்போ ப்ராடக்ட் அண்ட் சம் மெத்தட்லேயே போகலாம். ப்ராடக்ட் அண்ட் சம் மெத்தட்னா இந்த ஏ கிட்ட இருக்க வேல்யூவும் சியோட வேல்யூவும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ 1 இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை, இந்த சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், டேரெக்டாக கூட போட்டுடலாம். ஏ ஈக்குவல் டு 1 அண்ட் சி ஈக்குவல் டு 10 இருக்கிறனால 10 × 1 10. ஸோ இதுதான் வந்து உங்களோட மெயின். இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராடக்ட்னா என்ன, ப்ராடக்ட்னா இது மல்டிபிள் பண்ணாலும் இதே 10 தான் வரணும். அதை சம்னா இது ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இதே 10 தான் வரணும். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். ஓகே, 5 2s are 10, தென் 10 1s are 10. ஓகேவா, இந்த 2 பாசிபிள் தான் இருக்குது 10 வரத்துக்கு. ஓகேவா, அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால், அந்த 5ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 10 வருது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 7 வருதா? 5 + 2 7. ஓகே, அப்போ இந்த ஃபேக்டர் தான் எடுத்துக்கணும். இந்த கீழே 10 × 1 10 எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஏன்னா அது வந்து வேறு தான். இப்போ எக்ஸ் 7x பதில் இப்போ வேறு எக்ஸாம்பிள் 11xோ இல்லை 9x இருக்கோ, இல்லைனா 9x எப்படி வரும்னா 10 - 1 9 அப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம வந்து 10 × 1 ஆப்ஷன் எடுப்போம். இதர் 11 or 9 வந்துச்சுன்னா, இப்போ நமக்கு வந்து 7 வந்திருக்கு. 7 இது 5 + 2 7, இல்லைனா 5 - 2 3x வந்துச்சுன்னா நம்ம 5 - 2 பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்தாச்சு, நம்ம 2 ஃபேக்டர் கிடச்சிச்சு. 5ன்ற ஒரு ஃபேக்டரும் 2ன்ற ஒரு ஃபேக்டரும் கிடச்சிச்சு. ஸோ அப்போ ப்ராடக்ட்டு வந்து 10க்கு பண்ணால், அதாவது +10 அப்படின்னு கிடைக்கும்னா +5 + +5 and +2 இன்ட்டு பண்ணால் இது +10 கிடைக்குது. அது சம்னானது ஆட் பண்ண என்ன கிடைக்குது? +7 கிடைக்கணும். அப்போ +5 +2 பண்ணால் உங்களுக்கு வந்து +7 கிடைக்குது. அப்போ உங்களுக்கு கிடைச்ச 2 ஃபேக்டர் என்னது? x + 5ன்ற ஒரு ஃபேக்டர், x + 2ன்ற ஒரு ஃபேக்டர். அதை வந்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். குவாட்ரேட்டிக்கில் x ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? x ஸ்கொயர் பவர் டிகிரி 2 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 2 x வேல்யூ கிடைக்கும்ன்ட்டு சொல்லியிருந்தேன். அது கிடச்சிச்சா? 2 x வேல்யூ கிடச்சிச்சு. அதை நம்ம வந்து எதர் ஆல்ஃபா ஆர் பீட்டான்னு எடுத்துக்கலாம். 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகும், அந்த சைட் வரும்போது மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ அதனால் x ஈக்குவல் டு -5 and -2 2 வேல்யூ கிடச்சிச்சு. அதை தான் நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஸ்டினில் இருக்க ஏபிசின்றது அந்த வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு ஏபிசின்றது வேல்யூவும் கிடச்சிருச்சு. அப்புறம் ஆல்ஃபானா -2, பீட்டானா -5, இல்லைன்னா ஆல்ஃபாக்கு -5 பீட்டாக்கு -2 எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். அப்புறம் அந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூவும் எடுத்து எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம செக் பண்ண முடியும். நம்மளை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஆல்ஃபா + பீட்டா = -b / a, ஆல்ஃபா பீட்டா அதாவது ப்ராடக்ட் = c / a எழுதிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா? -2 -5 ஆல்ஃபா வேல்யூ, பீட்டா வேல்யூ, தென் -b / a னா அது 7/1, -7 -7 ஈக்குவல் ஆகிடுச்சா ரெண்டு பக்கமும்? அதே மாதிரி ப்ராடக்ட் பண்ணுங்கள். -2 × -5 வந்து என்னது? +10, -2 × -1 வந்து என்னது? ப்ளஸ். ஸோ +10. இங்கே பாருங்கள், c / a, சியோட வேல்யூ வந்து என்னது? 10, ஏவோட வேல்யூ 1. ஸோ 10/1 வந்து என்னது? 10 தான். ஸோ போத் சைட் ஆர் ஈக்குவல், ஹென்ஸ் வெரிஃபைட் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கியூபிக் பாலினாமியல்ஸ். இப்போ வந்து கியூபிக் பாலினாமியல்ஸ் பவர் 3 இருக்கனால உங்களுக்கு வந்து 3 x வேல்யூ கிடைக்கும்.
ஓகேவா, அது தான் ஆல்ஃபா பீட்டா. இப்போ காமான்ற இன்னொரு வேல்யூ சேர்த்துருக்காங்க. ஏன்னா வந்து என்னது 3 வேல்யூ இருக்குல்ல, ஸோ காமான்ற அனதர் வேல்யூ சேர்த்துருக்காங்க. 3 வேல்யூஸ் வரும்போது எப்படி ரிலேஷன்ஷிப் எழுதலாம் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எழுதிட்டு மைனஸ் பி பை ஏ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். ஓகேவா, நெக்ஸ்ட் ஏ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமாக்கு மைனஸ் டி பை ஏ. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபார்முலா ரிலேஷன்ஷிப் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஃபைனலாக எல்லாத்துக்கும் ஈக்குவேட் பண்ணி இது வந்து என்னென்னா வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி ஆல்ஃபா பீட்டா காமாக்கு அந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு போய் எழுதிட்டுலாம். ஓகேவா, இது வந்து ரொம்ப ரேராக தான் கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்கில் இந்த சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் 3 minus 1, minus 1/3 are the zeros of the cubic polynomial p of x. p of x equal to 3x cube minus 5x square minus 11x minus 3. So x cube இருக்கா, and verify the relationship between the zeros and the coefficients. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் between the zeros and coefficientsனாலே உங்களுக்கு என்னது, அதுவும் 3 வேல்யூ கேட்டிருக்காங்க. கியூபிக் பாலினாமியல் ஆல்ஃபா பீட்டா காமா 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். தென் ஏபிசிடின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து டிரைவ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் கியூப் பக்கத்தில் தான் ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி தான் வந்துட்டு காமன் ஃபார்முலா பாலினாமியல் ஆஃப் எக்ஸ்க்கு. இதுதான் ஃபார்முலா. அதுலேருந்து நம்ம டேரெக்டாக ஏவோட வேல்யூக்கு ஏக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது, இந்த எக்ஸ் கியூப் கிட்ட எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னது 3, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது -5, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது -11, டியோட என்னது டியோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது -3. மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. வெரிஃபை தட் கிட்ட 3 -1 அண்ட் -1/3 இதுதான் வந்து இந்த 3 எக்ஸோட வேல்யூஸ். அதுதான் வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா. இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 போட்டு நம்ம அந்த ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து 0 ஆன்சராக வரும். அதே மாதிரி தான் பி ஆஃப் -1 வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து 0 தான் ஆன்சராக வரும். அதே மாதிரி பி ஆஃப் -1/3 இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 0 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 3 -1 -1/3 are the zeros of 3x cube minus 5x square minus 11x minus 3. ஸோ இதை சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து எல்லாமே 0 தான் கிடைக்கும். தென் இப்போ வந்து அந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அந்த ஃபார்முலா அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ வி டேக் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, பீட்டா ஈக்குவல் டு -1, காமா ஈக்குவல் டு -1/3. க்ரீன் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம அதில் தான் வந்து நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து 2 சைடு ஈக்குவலாக இருக்கா, நம்ம ப்ரீவியஸ் சம் கண்டுபிடிச்சாலும் குவாட்ரட்டிக் பாலினாமியல் அதே தான் இப்போ கியூபிக் பாலினாமியலில் 3 வேல்யூஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3 ப்ளஸ் அந்த -1லாம் கரெக்டாக போடுங்க. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸ் இன்ட்டு -1/3 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1/3 இருக்கா, மற்றெல்லாம் வந்துட்டு 1 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னது இங்கே என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ காமனாக 3 தான் எல்சிஎம் எடுத்துகிறேன். என்ன ஆகும், இங்கே 1 இருக்குது, கீழே இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குது. ஸோ இன்ட்டு 3 பண்ணும்போது மேலேயே அதே வேல்யூவால் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 3 × 3 9 ஆகும், 1 × 3 3 ஆகும், திருப்பி -1. ஸோ அதான் 9 - 3 - 1 வந்து என்னது 5/3. இந்த பக்கம் என்னது -5/3. ஏன்னா ஏபிசிடியோட வேல்யூ அந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா 5/3. ஸோ LHS = RHS. நம்ம செகண்ட் ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா அண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு C/A. ஸோ இதே மாதிரி தான் எல்சிஎம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் C/A பாருங்கள், அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். -11 இருக்குது. ஸோ 11 ஏவோட வேல்யூ வந்துட்டு 3, அதனால் 3 -11/3 இருக்கும். இப்போ LHSல வந்து அதே வேல்யூவாக தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ஃபா இருக்கிற இடத்துல பீட்டா இருக்கிற இடத்துல போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நெகட்டிவ் சிம்பிள்ஸ் வர இருக்கலாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னது மைனஸ் ஆகும். அதாவது சேம் சிம்பிள்னால் அது ப்ளஸ் வரும், டிஃப்ரெண்ட் சிம்பிள் மைனஸ் போடணும். ஓகேவா, இங்கே பாருங்கள் +3 -1 இருக்குது. ஸோ -3 ஏன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸு. இங்கே பாருங்கள் சேம் சிம்பிள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் -1/3 × 3 வந்துட்டு என்னது -1/3. ஏன்னா -1/3 +3 இருக்குல்ல. அதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 3 கெட் கேன்சல், மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கீழே டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லைனா நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் 1/3 ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே வந்துட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். -9 + 1 -3 இருக்கும், டிவைடட் பை 3.
சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -9 -3 சால்வ் பண்ண சேம் சைன்னா ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைன்னா சப்ராக்ட் பண்ணணும் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில். ஸோ -9 -3 தான் வந்துட்டு -12 எழுதியிருக்காங்க, +1 சால்வ் பண்ணனா -11/3. ஏன்னா கிரேட்டர் வேல்யூவோட சைன் தான் நம்ம போடணும் அடிஷன் சப்ராக்ஷன்ஸில். ஸோ அப்போ -11/3 ஈக்குவல் டு -11/3. ஸோ ரெண்டும் சேம், LHS ஈக்குவல் டு RHS. இதுவும் வந்துட்டு வெரிஃபை ஆகிடுச்சு. லைக்வைஸ் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ஈக்குவல் டு D/A, அது -D/A. இது வந்து அனதர் லாஸ்ட்டாக ப்ராடக்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான். இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஆல்ஃபாவோட வேல்யூ 3, பீட்டாவோட வேல்யூ -1, அதுக்கப்புறம் காமாவோட வேல்யூ -1/3. ஃபார்முலாலேயே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது பாருங்கள். டியோட வேல்யூலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ -3 +3 ஆயிரும். ஏவோட வேல்யூவும் 3. ஸோ அப்போ 3/3 வந்து என்னது 1. HSலையும் பாருங்கள், நியூமரேட்டரில் ஒரு 3 இருக்குது, டெனோமினேட்டரில் இங்கே -1/3 இருக்குது. அது 3 கேன்சல் ஆயிரும். அப்புறம் -1, இங்கே ஒரு -1 இருக்குது, -2 +1. LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். அதர்வைஸ் இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக், கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சம்மரி ஆஃப் திஸ் சாப்டர்: Polynomials of degree 1, 2 and 3 are called linear, quadratic and cubic polynomials respectively. So linear na degree வந்து 1 இருந்துச்சுன்னா linear, degree 2 இருந்துச்சுன்னா quadratic, degree 3 இருந்துச்சுன்னா polynomials. A quadratic polynomials in x with real coefficients is in the form of ax square plus bx plus c. a, b, c வந்துட்டு என்னது நமக்கு வந்து ரியல் நம்பர்ஸ், அதுதான் வந்து நம்ம வந்து கோஎஃபிஷியன்ஸ் சொல்லுவோம். a வந்து நாட் ஈக்குவல் டு 0, a வந்து 0வாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், குவாட்ரட்டிக் பாலினாமியல் அண்ட் கியூபிக் பாலினாமியல். Quadratic polynomial atmost 2 zeros. atmost மீனிங் என்னன்னா less than or equal to 2. 2 அதுக்கு கம்மியாக இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. cubic polynomials என்னது atmost 3 zeros, அதாவது less than or equal to 3 zeros. if a, next point, if a alpha and beta are the zeros of quadratic polynomial இருந்துச்சுன்னா ax square plus bx plus c, அதோட சம் எப்படி கண்டுபிடிப்போம்? alpha plus beta equal to -b/a. ப்ராடக்ட்னா alpha and beta equal to c/a. இது அதோட ஃபார்முலா போட்டு ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். LHS ஈக்குவல் டு RHS தான் செக் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அதுதான் கியூபிக் பாலினாமியல்ஸ்க்கும். கியூபிக் பாலினாமியல்ஸ்க்கும் சேம் ப்ரொசீஜர் தான், பட் காமான்ற இன்னொரு எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் இருக்குது. அதாவது கியூபிக் பாலினாமியல்ஸ்னால் 4 உங்களுக்கு கோஎஃபிஷியன்ஸ் இருக்கும். ஸோ 4 கோஎஃபிஷியன்ஸையும் போட்டு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ண வேண்டியதான். ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நான் ப்ரீவியஸ் சம்ஸ் போட்டிருக்கேன்ல, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.